இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து 12th ஃபிசிக்ஸ் யூனிட் 3ல் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் 3.19 இது வந்து ஒரு 2 மார்க்ஸ் சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானா மைனஸ் சார்ஜ், அப்போ 1.16 × 10⁻⁻19 கூலும் எழுதுவோம். இதை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம மேக்னிடியூட் மாடுலஸ் போட்டிருக்காங்க. இப்போ மாடுலஸ் கியூஸ் ஈக்குவல் டு 1.60 × 10⁻⁻19 கூலும்பாக மாற்றிருக்கோம். மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.500 டெஸ்லா கொடுத்துருக்குறாங்க. மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து எம்ஸ் ஈக்குவல் டு 9.11 × 10⁻⁻31 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 2.50 மில்லிமீட்டருக்கு நம்ம என்ன போடுவோம் 10⁻³ மீட்டர் போடுவோம். இப்போது ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்ன அப்படின்னா V = மாடுலஸ் ஆஃப் Q R/B/m. இப்போ வேல்யூ எல்லாம் தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1.60 × 10⁻⁻19 ஆரோட வேல்யூ 2.50 × 10⁻³ இன்ட்டு பியோட வேல்யூ 0.500 டிவைடட் பை எம்மோட வேல்யூ 9.11 × 10⁻31. இப்போது 1.60 × 2.50 × 0.500 இது மூணையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.00 சம்திங் கிடைக்கும். இப்போ நம்ம இது வந்து 2னே எடுத்துக்கலாம், ஏன்னா 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 00 வந்திருக்கிறனால. அப்போ 2 / 9.11. இப்போ 2 / 9.11ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0.2199. இப்போ பாருங்கள் 10⁻⁻19 10⁻³ -19ம் -3 எவ்வளவு -22 + 31. இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 10 + 9 வரும். இப்போ ஆன்சர் என்ன, நமக்கு ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் V = 2.195 × 10⁸ மீட்டர்/செகண்ட்.